2K கிட்ஸ் எல்லாம் லவ் மேரேஜ் பண்ணணும்னு நினைப்பாங்க. பேரண்ட்ஸ் பழைய ஓல்டு பேரண்ட்ஸ் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் மேரேஜாகவும் பிள்ளைங்களுக்கு லவ் மேரேஜாகவும் இருக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கதைக்களம் தான் இந்த பன் பட்டர் ஜாம். பன் பட்டர் ஜாம் படத்தோட ரிவ்யூ தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிக்கங்க. இப்போ இருக்க 2K கிட்ஸ் அவங்க வீட்டில் நடந்துக்கிற விதமும் அவங்களுக்கு லவ்னு அவங்க பார்வையில் லவ்னா என்ன, அவங்க பார்வையில் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா என்ன, க்ளோஸ் ஃப்ரெண்டுனா என்ன அப்படிங்கிறத ஆன்லைன் ஸ்டோரியில் சொல்கிற படம் தான் இந்த பன் பட்டர் ஜாம். இப்போ இருக்க 2K கிட்ஸ் அவங்களுக்கான படம் தான் இது. ஒரு படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு கல்யாணத்தில் நம்ம தேவதர்ஷினியும் சரண்யாவும் சந்திக்கிறாங்க. அவங்க அவங்களோட பிள்ளைங்களை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமையாக பேசிக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, நம்ம 2 குழந்தைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனால் அவங்க குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கணும்னு ஒரு குறியாக இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி இவங்களை பொறுத்த வரைக்கும் இருக்க அரேஞ்ச் மேரேஜை அவங்க பசங்க பார்வையில லவ் மேரேஜாக மாற்றலாம் அப்படின்னு அதுக்காக இவங்க எஃபெக்ட் போடுறாங்க. இந்த எஃபெக்ட் கடைசியில் இவங்க நினைச்ச மாதிரி அவங்க குழந்தைங்க வந்து லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜை லவ் மேரேஜா பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தான் படத்தோட கதை. படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா படத்தோட முதல் பாதி ஃபுல்லாவே நம்ம ராஜு ஜெயமோகன் பிக் பாஸ் வின்னர் அவர் நடிச்சிருக்காரு. படத்துல அவரோட நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாராட்டும்படி இருக்கு. உதாரணத்துக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் நடிக்கிற நகைச்சுவை காட்சிகளும் காதல் தோல்வியிலையும் ஃப்ரெண்டுன்னு அவரை விட்டு போனதுக்கப்புறம் அவர் நடிக்கிற நடிப்பும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாராட்டுக்குரியதாகவே இருக்கு. அந்த காட்சிகள் படத்துல ரொம்ப அழகா யதார்த்தமா காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா படத்துல சீனியரா வர நம்ம விக்ராந்த் அவர் வர காட்சிகள் ரொம்ப மாசா இருக்கு, ஆனா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேஷுவலா யதார்த்தமா கொண்டு போயிருந்தா படத்தை இன்னும் கொஞ்சம் அழகா மெருகேற்றிருக்குன்னு சொல்லலாம். இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா படத்துல சரண்யா பொன்வண்ணன், தேவதர்ஷினி, சார்லி இவ்வளோ காமெடி ஆக்டர்கள் இருந்தும் அவர்கள்ட்ட இருந்து நகைச்சுவையை சரியான விதத்துல இவங்க வந்து வெளிவாங்கல. படத்தோட கதை இப்ப இருக்க காலகட்டத்துக்கு ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு கதை. ஆனா அதை நகைச்சுவையா சொல்றதுக்கு இவங்க ட்ரை பண்ணி அதை முழுசா சொல்லலை. படத்துல முதல் ஹீரோயின் தான் பட்டர்மாய் நழுவிட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு போர்ஷன் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வது ஹீரோயினா ஜாமா இருப்பாங்கன்னு நினைச்சோம்னா அதுவும் ரொம்ப தகட்டுற அளவுக்கு ஜாமா தான் இருக்கு. மொத்தத்துல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பன் பட்டர் ஜாம். பன் வந்து பாத்தீங்கன்னா மிருதுவா இல்லை, பட்டர் கதையில வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை, தேட்டரை விட்டு நழுவி போயிடலாம். ஜாம் படத்துல நகைச்சுவை காட்சிகள்